புனித யோவான் எழுதிய தூய நற்செய்தி அதிகாரம் 14 இறைவார்த்தைகள் 27 தொடக்கம் 31b. அக்காலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது: அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன். நான் உங்களுக்கு தரும் அமைதி உலகம் தரும் அமைதி போன்றது அல்ல. நீங்கள் உள்ளம் கலங்க வேண்டாம், மருள வேண்டாம். நான் போகிறேன், பின் உங்களிடம் திரும்பி வருவேன் என்று நான் உங்களிடம் சொன்னதை கேட்டீர்களே. நீங்கள் என் மீது அன்பு கொண்டிருந்தால் நான் தந்தையிடம் செல்வது பற்றி மகிழ்ச்சி அடைவீர்கள், ஏனெனில் தந்தை என்னை விட பெரியவர். இவை நிகழும்போது நீங்கள் நம்புமாறு இப்போதே இவை நிகழும் முன்பே சொல்லிவிட்டேன். இனி நான் உங்களோடு மிகுதியாக பேசப் போவதில்லை, ஏனெனில் இவ்வுலகின் தலைவன் வந்து கொண்டிருக்கிறான். அவனுக்கு என்மேல் அதிகாரம் இல்லை. ஆனால் நான் தந்தை மீது அன்பு கொண்டுள்ளேன் என்பதையும் அவர் எனக்கு கட்டளையிட்டபடி செயல்படுகிறேன் என்பதையும் உலகம் தெரிந்து கொள்ள வேண்டும். சிந்தனை: அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன். நான் உங்களுக்கு தரும் அமைதி உலகம் தரும் அமைதி போன்றது அல்ல. நாங்கள் 2 வகையான அமைதியை அனுபவிக்கின்றோம். ஒன்று உலகம் தருகின்ற அமைதி. இந்த அமைதி என்பது போர், மோதல்கள், வெளிப்புற குழப்பங்கள் இல்லாத நிலையாகும். சிவில் அரசாங்கங்கள் வெளி ஆக்கிரமிப்பாளர்களிடம் இருந்து பாதுகாத்து தங்கள் சமூகங்களுக்கு ஒழுங்கை பேணி பொருளாதார, சுகாதார மற்றும் நீதி தொடர்பான மக்களின் தேவைகளை நிறைவு செய்வதன் மூலம் இந்த அமைதி உறுதிப்படுத்தப்படுகின்றது. இந்த வகையான அமைதி மனித அறிவோடு ஒத்துப்போவதோடு ஒவ்வொருவருடைய மனச்சாட்சியிலும் பொறிக்கப்பட்டுள்ள இயற்கை சட்டத்தையும் அடிப்படையாக கொண்டது. இந்த வகையான அமைதியும் நீதியும் நல்லவை என்றாலும் நாம் அனுபவிக்க அழைக்கப்பட்டுள்ள அமைதியின் மிக உயர்ந்த வடிவம் இதுவல்ல. அது ஆண்டவர் தருகின்ற அமைதியே. இதுவே 2வது வகை அமைதி. இது இயற்கைக்கு அப்பாற்பட்டது. உலக அமைதி இல்லாத சூழலிலும் கூட நாம் வாழ்வதற்கு மட்டுமல்லாமல் ஒழுக்கத்திலும் ஆன்மீகத்திலும் செழித்து வளரவும் இது உதவுகின்றது. இது இயேசு எமக்கு அருளும் ஆன்மீக பரிசு. இதன் மூலம் வெளியில் இருந்து வரும் கடினங்களின் மத்தியிலும் நாம் நிறைவை கண்டுகொள்ள உதவுகின்றது. நாம் உலக அமைதியை தேடினால் ஒவ்வொரு கஷ்டமும் குழப்பமும் எமது உள்ளங்களை அமைதி இழக்கச் செய்துவிடும். இதன் காரணமாகவே இயேசு கூறுகின்றார்: உள்ளம் கலங்க வேண்டாம், மருள வேண்டாம். தொடக்கத்தில் இருந்தே போர்கள், அடக்குமுறைகள், குற்றங்கள், வன்முறைகள், வறுமைகள், நோய் நொடிகள் மனித குலத்தை பீடித்துள்ளன. மட்டுமல்லாமல் இவை இறுதி காலம் வரை இருக்கவும் போகின்றன. இறுதியில் அனைத்துலகின் அரசராக இயேசு மீண்டும் வந்து காணக்கூடிய வகையில் தமது அரசை அமைத்து கொள்ளும் போதே உலகம் தருகின்ற அமைதி முழுமையாகவும் நிலையானதாகவும் நிலைநாட்டப்படும். ஒவ்வொரு மனிதருடைய வாழ்விலும் தவிர்க்க முடியாத சவால்கள் இருந்தாலும் நாம் உண்மையான அமைதியுடன் வாழ விரும்பினால் இன்றைய நற்செய்தியில் நம் ஆண்டவர் வாக்களிக்கும் அமைதியை தேட வேண்டும். இயேசு தருகின்ற அமைதியானது இருளின் சக்திகளை திகைக்க வைக்கின்றது. யாரெல்லாம் ஆண்டவரிடம் திரும்பி வந்து அவருடைய ஆளுகைக்குள் தன்னை உட்படுத்துகின்றாரோ அவருக்கே இந்த அமைதி இலவசமாக வழங்கப்படுகின்றது. புறத்தே இருந்து வரும் துன்புறுத்தல்களின் மத்தியில் இந்த அக அமைதியை அனுபவித்தவர்களுள் முதன்மையானவர்கள் மறைச்சாட்சியர்கள் ஆவர்.
மேற்கூறப்பட்ட இயேசுவின் அமைதியின் வார்த்தைகளை இன்று தியானிப்போம். உலகம் தருகின்ற வெளிப்புற அமைதியை விடுத்து இயேசு தருகின்ற அக அமைதியை தேடி கண்டுகொள்ள முயற்சிகள் செய்வோம். செபம். ஆண்டவரே, உலகம் தர முடியாத அந்த உயர்ந்த முழுமையான அமைதியை எங்களுக்கு தாரும். ஆமென்.